வணக்கம். வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் லெவலில் ஃப்ளவர் எம்போஸ்டு ஸ்டிச்சு. ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதை சுற்றி இப்போ நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரியே சென்டர் பாயிண்ட்டாக ஒட்டிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சென்டரில் வந்து த்ரெட் ஓட்டினா தான் அந்த எம்போஸ்டு நாங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்றதுனால சென்டர் பாயிண்ட்டாக சர்க்கிள் ஷேப்பில் ஒட்டிக்கிறீங்க. ஒட்டிக்கிட்டு இந்த த்ரெட்டை முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறீங்க. நமக்கு அந்த கம்மு வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறோம். அதே ஜிக்ஸாக் ஸ்டிச்சு தான். இந்த பிசுறுலாம் தெரியாத அளவு நல்லா டைட் பண்ணி முதல்ல த்ரெட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க. நார்மல் த்ரெட்டை வச்சும் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த பிசுரை வந்து சரி பண்ணுறதுக்காக திரும்ப நான் தொண்டை கொடுக்குறேன். சுற்றி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு இதழாக நம்ம வந்துட்டு எம்போஸ்டு ஸ்டிச் ஆனது கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு தான் எல்லாத்துக்குமே வந்து எம்போஸ்டு ஒர்க் எல்லாத்துக்குமே இந்த ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம 2 டைப்பில் போடலாம். இங்கேருந்து ஆரம்பிச்சும் போடலாம். இன்னொன்று வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு சைடாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த சைடு அது மாதிரியும் போடலாம். இங்கே கொடுக்கறது வந்து த்ரெட்டுக்கு அந்தாண்ட தான் நம்ம லாக் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் ஒரு இதழை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். அதே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை தான் யூஸ் பண்ணுவீங்க. த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சி அடியில் இழுத்துக்காதீங்க. எப்போதுமே லூஸ் கொடுக்கணும். சிங்கிள் த்ரெட் வந்ததுன்னா அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ப்ளவுஸில் அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு இந்த எம்போஸ்டு ஃப்ளவர் போட்டிங்கன்னா நல்லா எடுத்து காமிக்கும். லாஸ்ட்டு முடிய போகிற இடத்துல நம்ம அந்த கோடு போட்டிருக்கோம்ல அடுத்த பெட்டலுக்கு, அதுலேயே முடிச்சிடணும். நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே தான் போடணும். முடிஞ்சிருங்களா ஒரு இதழ்.
அதுமாரி இந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்லேயே தான் நம்ம போடணும். சரிங்களா? அடுத்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த இதழுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி கிராஸ் வரதுன்றதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துலையே குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதே மாதிரியே கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வந்தால் நமக்கு ஒரு இதழும் அழகாக ஃபஸ்ட்டு எப்படி கிடச்சதோ அதே மாதிரியே கிடைக்கும். போடும்போது இந்த கேப்லாம் வந்ததுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிடணும். சரிங்களா? சிங்கிள் த்ரெட் வந்ததுன்னா சரி பண்ணிவிட்டு போடுங்க. உங்களுக்கு வந்து 2 இதழ் எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். மீதி இப்போ அந்த 2 இதழும் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். மீதி இதழ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாகவே போட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? நான் இப்போ மீதி 4 இதழையும் போட்டுட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நீங்களாகவே ட்ரை பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். அந்த செயின் ஸ்டிச்சை நீங்கள் வந்து கோல்டன் த்ரெட்லையும் கொடுக்கலாம், ஜரி த்ரெட்லையும் கொடுக்கலாம், இல்லை பீடு ஒர்க்கு கொடுத்தும் பண்ணலாம், இல்லை இதே சில்க் த்ரெட்டை வச்சியுமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்டில் அந்த கேப் இருக்கும்ல, அந்த சென்டர் பாயிண்டில் உங்களுக்கு பீடு கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம், ரவுண்டு ஸ்டோன் ஒட்டிக்கலாம், மிரர் கூட ஒட்டிக்கலாம், அது மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கர்வியில் நமக்கு கரெக்டாக அந்த கர்வும் நல்லா தெரியணும். ஒரு இதழும் தனியாக தெரியணும் அப்படின்னா நம்ம கர்வியை வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிங்க்கே வந்து நான் டார்க் பிங்க் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கிறத ஒட்டியே நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். எட்ட போய் கொடுக்கக்கூடாது. சரிங்களா? அதை தாண்டி அந்தாண்ட போய் கொடுக்கக்கூடாது. அந்த ஸ்டிச்சிங் பண்ணது மேலேயே தான் நம்ம செயின் ஸ்டிச்சு தரணும். செயினும் வந்து நம்ம குட்டி குட்டியாக தான் போடணும், ரொம்ப பெருசாக போடக்கூடாது. இந்த த்ரெட்டு மேலேயே குத்தி விடுங்க. இப்போ நம்ம கர்வி வரணும், அதனால் இதுக்குள்ளே விட்டு இங்கே குட்டி நாட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் திருப்பணும். நீங்கள் அப்படியே செயினாகவே திருப்பினீங்கன்னா அங்கே கர்வ் நமக்கு வராது. சரிங்களா? அடுத்த கர்வில் வேணால் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நம்ம நாட்டு போடாமல் திருப்பினா எப்படி இருக்கும் அப்படின்றத போட்டு காமிக்கிறேன். இந்த த்ரெட்டு மேலே போடுறதுனால தான் நமக்கு வந்து இந்த பிளாக் கிளாத்து தெரியாமல் இருக்குது. இந்த த்ரெட்டை தாண்டி போட்டிங்க அப்படின்னா அதில் இந்த பிளாக் கிளாத் ஆனது தெரியும். குட்டி குட்டி செயினாகவே தான் போடணும். ஓகேங்களா? த்ரெட்டு வந்து சிங்கிள் த்ரெட்டாக வந்ததுன்னா அதை சரி பண்ணிவிட்டு
டபுள் த்ரெட்டாக எடுத்து நீங்கள் செயின் போடுறீங்க. இப்போ இந்த கேர்வியில் நான் வந்து குட்டி நாட்டு கொடுக்காமலே இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்களா? இந்த பாருங்கள், இந்த கேப் விழுதா? இந்த கேப்பு தான் பாருங்கள், பிளாக் கலர் கிளாத் வந்து தெரியுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா குட்டி லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பணும். நான் அதை பிரிச்சுட்டு உங்களுக்கு திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் 4 செயின் வந்து பிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஒரு செயின் பிரிச்சுட்டு நம்ம போடுற மாதிரி இருக்காது. 4-5 செயின் பிரித்தா தான் உங்களுக்கு அது சரியாகும். அதனால் சிரமப்படாமல் அந்த 4-5 செயினையும் பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு போடுங்க. இப்போ நான் குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ திருப்புறேன். இப்போ உங்களுக்கு அந்த இது தெரியல பாருங்கள், கரெக்டாக அந்த கர்வி அழகாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்றத நீங்களே நோட் பண்ணலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்க வரைய பாருங்களேன், அந்த ஃப்ளவர் வந்து ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன், அந்த ஃப்ளவர் வந்து அழகாக தெரியுது. அதே இப்போ செயின் ஸ்டிச் கொடுக்காத இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள், என்னவோ ஏதோ ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைனாக கொடுக்குறது. ஓகேங்களா? நீங்கள் ஜரி த்ரெட்லேயும் இந்த செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம், இல்லைனா பீடு ஒர்க்கும் சுகர் பீடு கொடுத்தும் நம்ம இதை வந்து அவுட்லைனாக கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். அந்த நம்ம வரையும் போதே அழகாக பென்சிலால் மார்க்கிங் பண்ணுறதே அழகாக ஒரு ஃப்ளவர் மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கு பண்ணுறதும் வந்து அவ்வளோ ஃபினிஷிங்காக வரும். ஓகேங்களா? இதோட நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அழகாக போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க. நன்றி, வணக்கம்.